ரீசெண்டாக பாரு மக்களே திருச்செங்கோட்டில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். மிகப்பெரிய கார்பரேட்டர் கம்பெனிக்கு யார் சமைக்கிறாங்க பார்த்தா ஐஸ்வர்யா கேட்டரிங் தான் சமைக்கிறாங்களாம். அப்படி வெளியில் வந்தால் காப்பி கொடுத்தாங்க, இந்தான்னு பார்த்தா டீ தராங்க. அப்படி கீழே வந்தால் ஒரு 150 ஆளை வச்சு சர்வீஸ் பண்ணுறாங்க பாரு மக்களே. ஒரு 2000 பேர்த்துக்கு சமைக்கிறாங்க. நம்ம சேலத்துலேருந்து எல்லா ஊருக்குமே போய் சமைச்சு தராங்க பாரு மக்களே. அது வந்தியில் அவ்வளோ சிறப்பாக கொஞ்சிக்கிட்டு தாங்க. நம்மளுக்கு ஒரு இலையை போடுங்கன்னு நாமளும் போய் உக்காந்தா நாட்டுக்கோழி சூப்பு தான் கொடுத்தாங்க. அல்டிமேட்டு மட்டன் பிரியாணி, அடாடாட்டா மட்டன்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வேறு லெவலு பாரு மக்களே. சிந்தாமணி வறுவல் வேறு லெவலாக இருந்துச்சு. மட்டன் வறுவல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அல்டிமேட்டு. குலோப்ஜாமில் வேறு லெவலு. அவங்களோட மெனு கார்டு பார்த்துட்டு இந்தாண்டு வெளியில் வந்தால் மட்டன் பிரியாணி தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒயிட் ரைஸு, மட்டன் தண்ணி குழம்பா, அடாடாடாடா. இந்தாண்ட பார்த்தா நாட்டுக்கோழி சூப்பு, இந்தாண்ட பார்த்தா மட்டன் வறுவல் வறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்தாண்ட திரும்பி பார்த்தா சிந்தாமணி வறுவல், சில்லி சிக்கன் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தாண்ட பார்த்தா பேபிக்கானு, மீன் எல்லாமே இருக்குது பாரு மக்களே. அப்படி இந்தாண்ட திரும்பி பார்த்தா வெளியிலலாம் கேக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. இந்தாண்ட திரும்பி பார்த்தா சோடாலாம் தராங்களாம். நானே ஷாக் ஆகிட்டேன் பாரு மக்களே. இது புதுசாக இருக்குது. இந்தாண்ட பார்த்தா வீடை தராங்க. சரி நம்மளுக்கு ஒரு சோடா கொடுக்குன்னு வாங்கி உடச்சி குடிச்சிட்டு வேறு லெவல் மக்களே.